நானும் இந்த அசெம்பிளி இந்த தொடக்கத்திலே சட்டப்பேரவையில் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். வணக்கம், சௌத்ரி தேவர் பேசுகிறேன். இந்த எவிடன்ஸ் கதிர்ன்ற நபர் வன்னி அரசு பெரும் முயற்சி எடுப்பதாகவும் ஆணவ கொலை தடை சட்டத்துக்கு அதுக்கு தாவேக அரசுலேருந்து ஆதரவு கிடைக்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே நேற்று ஒரு விழாவில் வன்னி அரசு அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து வருவதாகவும் கடந்த ஆட்சியிலிருந்தே அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆணவ கொலை தடை சட்டம் கேட்டதாகவும் இப்போ தொடர்ந்து இந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதை நிறைவேற்ற அவர் முயற்சி எடுத்ததாகவும் அது தாமதமாகி வருவதாகவும் மாண்புமிகு முதல்வரை சந்தித்து தெரிவித்ததாகவும் வன்னி அரசு ஒரு விழாவில் பேசியிருக்கார். இந்த ஆணவ கொலை தடை சட்டம் என்பது நாங்கள் நிறைவேற்ற விடவே மாட்டோம். நாங்கள் எதிர்ப்பு கண்டிப்பாக தெரிவிப்போம். கொலைக்கான தண்டனைகள் கண்டிப்பாக கிடைக்கட்டும். எந்த தகப்பனாக இருந்தாலும் இல்லை இந்த ஒருதலை பட்சமாக கொலை செய்கிறார்களே நபர்கள், பெண் பிள்ளைகளை பின்தொடர்ந்து சென்று, அது மாதிரி எந்த ஒரு கொலையாக இருந்தாலும் கொலைக்கான தண்டனையும் சட்டமும் கண்டிப்பாக கடுமையாக இருக்கிறது. அது இந்த போன்ற சென்சிட்டிவ் மேட்டர்களில் எதிர்ப்பு கிளம்பும் பொழுது அது தனி கவனம் எடுத்து அது குற்றவாளிகள் கடுமையான தண்டனை கிடைக்க செய்ய அரசே அது முன்னெடுக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆணவ கொலை தடை சட்டம் என்று நீங்கள் தனியாக கொண்டு இப்போ சுர்ஜித் மேட்டரில் சுர்ஜித் கொலையாளி ஆதாரங்களை காவல்துறை கைது செய்து அந்த விசாரணை போய் கொண்டிருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணீங்க, கடுமையாக அழுத்தம் கொடுத்து அவங்க அப்பா சரவணனையும் அவங்க அம்மாவையும் கைது செய்ய வச்சீங்க. அதுலேருந்து தான் நீங்கள் ஆணவ கொலை தடை சட்டத்துக்கு அதிக கவனம் செலுத்துறீங்க. இது என்னென்னா, பெற்றோர்கள் நாளைக்கு ஒரு பிள்ளை காணாமல் போயிட்டால் கண்டிப்பாக தேடுவாங்க. தேடும் பொழுது ஃபோன்களில் அந்த பிள்ளையை கண்டித்து வீட்டுக்கு வாமான்னு சொல்ல அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பெற்றோர்களை அதெல்லாம் காரணம் காட்டி அதெல்லாம் எவிடன்ஸாக காட்டி இந்த ஆணவ கொலை தடை சட்டத்தில் அவங்கள கைது செய்ய வைப்பீங்க. அதாவது குற்றம் செய்யாதவர்களை, தன் பெண் பிள்ளை மேல் அக்கறை கொண்டவர்களை, அப்பாவிகளை எங்கோ யாரோ ஒருத்தர் செஞ்சால் கூட அந்த 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 ஆணவ கொலை தடை சட்டத்தை பயன்படுத்தி அவங்க சொந்தக்காரங்க அதை தேடுவதில் சம்மந்தப்பட்டவங்களை கூட இந்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் கைது பண்ணி அவங்கள உள்ளே தள்ளி தவறான ஒரு சட்டமாக நாளை மாறிவிடும். கொலை செய்ததை இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸை அவங்களுக்கு இந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது எந்த இதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு சட்டம் இன்னொன்று எடுத்துக்கோங்க. ஒரு சட்டம் ஆணவ கொலை தடை சட்டம்னு இத்தனை போன ஆட்சியில் இந்த ஆட்சி வரைக்கும் கேட்குறீங்க. ஏகோபித்த ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். யாரும் அதை சட்டத்துக்கு நாங்களாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். கடுமையாக நாளாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வரேன். ஆதரவுன்ற நிலையில் யாருமே இல்லை. அப்போ இந்த சட்டத்தை யாரும் விரும்பவில்லை, ஏற்கவும் மாட்டார்கள். ஆணவ கொலை தடை சட்டம் அரசு அதுக்கு செவிசாய்க்காததுக்கு நன்றி. தமிழக அரசு அப்படி ஒரு கொடூர சட்டத்தை, பெற்றோர்களுக்கு எதிரான அந்த சட்டத்தை நிறைவேற்றி விடக்கூடாது. வன்னி அரசு அவர்கள் இத்துடன் அந்த சட்டத்தை தொடர்ந்து வலியுறுத்துவதை கைவிட வேண்டும். சட்டத்தை மதிப்போம். கொலைக்கான தண்டனைகளை கிடைக்க அதுக்கான குரல்களில் எங்கள் குரலும் இருக்கும். ஆனால் அந்த தடை சட்டம் என்று சொல்லி ஒரு தவறான ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. அந்த சட்டம் பெற நாங்கள் விடமாட்டோம். கண்டிப்பாக எதிர்ப்போம். உங்கள் முயற்சிகளை திருமாவளவன் அவர்களாகட்டும், வன்னியரசு அவர்களாகட்டும், ரஞ்சித், இந்த ஆணவ கொலை தடை சட்டம் கேட்பதை இத்துடன் கைவிடுங்கள். கண்டிப்பாக அது நிறைவேறாது. அதேபோல் கொலைக்கான தண்டனைக்கு முழு ஒத்துழைப்பும், முழு சட்டத்தின்படி அரசாங்கத்துக்கு ஆதரவும் நாங்கள் கொடுப்போம்.